In this video, we are going to see the basic usage of am. Am is an abbreviation for the word I am. It is used in combination with other words to tell someone about yourself or to describe something you are doing. am அப்படிங்கிறது I am அப்படின்ற வார்த்தையோட சுருக்கம். உங்களை பற்றி ஒருத்தட்ட சொல்லும் போதோ இல்லை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம விவரிக்கும் போதோ இதை மற்ற சொற்களோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐமோட ஒரு சில சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். ஐம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஐம் கன்ஃபியூஸ்ட், நான் குழப்பத்தில் இருக்கேன். ஐம் thirsty அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்கு. ஐம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கேன். ஐம் ஃப்ரம் சென்னை அப்படின்னா நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்சஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஆமோட யூசேஜ் கண்டிப்பாக புரியும். யூ கேன் ஆல்சோ ஆட் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் வித் ஐம். ஸோ நம்ம சொல்ல வர விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லும்போது இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம சென்டென்சஸில் ஆட் பண்ணி சொல்லலாம். ஐம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஐம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்றதுக்கும் ஐம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் நம்ம இன்னும் சொல்ல வர விஷயத்த டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் அப்படின்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஐம் வெரி நர்வஸ், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐம் டெரிப்லி ஹங்க்ரி, எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறத விட எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வரதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இன் தட் சிச்சுவேஷன் we can use descriptive words with the sentence ஐம். இந்த பேசிக் யூசேஜ் ஆஃப் ஐம் அப்படின்றது நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லும்போதோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லும்போதோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. If you like this video, please comment, share, like and subscribe. Thanks for watching.